சாப்பாட்டு அரிசி 100 கிராம் எடுத்துருக்கேன். அரிசி இந்தளவு பொரிஞ்சு வந்தது எடுத்துடலாம். கடல்பருப்பு 100 கிராம் இந்தளவு ஒருபடதும் எடுத்துடலாம். துவரம்பருப்பு 100 கிராம் கருகாமல் வாசம் வர அளவு இந்தளவு சிவந்து வந்தோடனே எடுத்துடலாம். விரல் மஞ்சள் 50 கிராம் லேசாக சூடேறின போது எடுத்துடலாம். சுக்கு 50 கிராம் இதுவும் லேசாக வர எடுத்துக்கலாம். கடுகு 50 கிராம் நாட்டு கடுகு எடுத்துருக்கேன். கடுகு நல்லா பொரிச்சதும் எடுத்துடலாம். சீரகம் 50 கிராம் ஈரப்பதம் இல்லாமல் வறுபட்டதும் எடுத்துடலாம். மிளகு 50 கிராம் எடுத்துடலாம். வெந்தயம் 50 கிராம் இந்தளவு சிவந்து வாசம் வரும்போது இறக்கிடலாம். தனியா 1/2 கிலோ சூடேறதும் எடுத்துடலாம். உருட்டு குண்டு மிளகாய் 1/4 கிலோ மிளகாய் சூடேற அளவு லேசாக வறுபட்டதும் இறக்கிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சூடேறினதும் கட்டி பெருங்காயம் 10 கிராம் சேர்த்துருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கணும். நல்லெண்ணெய் சேர்த்து இருக்கலாம். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க நார்மல் குக்கிங் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். லேசாக அழுத்தி விட்டால் நல்லா பொரிஞ்சு வரும். இந்த அளவு வாசம் வர பொன்னிறமாக வதங்கினதும் இறக்கிடலாம். எல்லாம் 10 நிமிஷம் ஆறுனதும் அரைச்சிக்கலாம். மாவு மில்லில் கொடுத்து அரைச்ச பொடி 10 நிமிஷம் ஆற வச்சு யூஸ் பண்ணலாம். வீட்டு குழம்பு மிளகு பொடி